ஸோ மேஷராசிக்காரர்கள் மே மாத பலன்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்க போறீங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு மாமனாரோட சண்டைய உருவாக்குவார். மாமனாரோட சண்டைய உண்டாக்குறார். ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பும்போது, ஜாக்கிரதையா அனுப்புங்க. எனக்கு ஏதாவது ஒரு 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 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவினால் என்ன ஏற்படும்னா, உங்களுடைய மாமனார் கூட சண்டை ஏற்கனவே வந்து பிரச்சனைன்னு நமக்கு தெரியும். மாமனார் வீடு நமக்கு செட் ஆவாதுன்னு தெரியும். ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால THOONGALA என்ன மாமா நீங்க இன்னும் தூங்கலையா? நீங்க உங்க ஸ்டைல்ல அனுப்புறீங்க. THONGALA என்ன மாமா தொங்கலையான்னு அனுப்பிட்டீங்க. கடுப்பாயி போய் ஃபோன் பண்றேன். வரதட்சணை கொஞ்சம் முன்ன பின்ன தான் குடுத்தேன். அதுக்காக ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கிற என்ன இப்படி கேட்பியாப்பா? என்னடா இப்ப தப்பா கேட்டேன்? தூங்கலையான்னு தானே கேட்டேன். பரமா படிடா. அந்த மாரி தான். ஒழுங்கா எழுதுங்க. இல்ல தமிழ்ல டைப் பண்ணுங்க. தமிழ்ல பிரச்சனையே கிடையாது. தூங்கலையா, தொங்கலையான்னு வித்தியாசம் வராது. மாமனார பார்த்து 11 மணிக்கு நீங்க இன்னும் தொங்கலையான்னு கேட்டா, யாரா இருந்தாலும் கோவம் தானே வரும். இல்லையா?